வணக்கம். சில முக்கியமான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த நேபாள வெள்ளப்பெருக்கு தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த நேபாளத்துல என்ன நடந்துச்சு, அந்த வெள்ளப்பெருக்கு ஏன் ஏற்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி என்ன ரியல் ரீசன் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் விலாவாரியா பார்க்கலாம் வாங்க. இந்த நேபாள் வெள்ளப்பெருக்குக்கு பின்னாடி உண்மையான காரணம் தான் என்ன அப்படிங்கிறத ஒரு அதிகாரப்பூர்வமான சில அமைப்புகள் சொல்லியிருக்கு. அந்த அமைப்புகள் சொல்ற காரணங்கள் என்ன, அது அவங்க வைக்கிற புள்ளி விவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு முதல்ல நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதாவது திபெத்துக்கும் நேபாளத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பகுதியில நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அப்படி நிலநடுக்கம் ஏற்படும் போதுதான் பனிப்பாறைகள்லாம் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்து அந்த தண்ணியா உருகி ஓடி அதுதான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதா முதல்ல சொன்ன தகவலா இருக்கு. இப்போ இதை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க, யுஎஸ்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுஎஸ்ஜிஎஸ் அமைப்பு கம்ப்ளீட்டா இது இந்த தியரியே தப்பு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. அதாவது பனிப்பாறைகள் பெருசா சரிஞ்சதும் அதுக்கு கூடவே சேர்ந்து சில சகதிகள் இடிபாடுகளும் சேர்ந்து நகர்ந்தது தான் இவ்வளவு பெரிய சடனான ஒரு வெள்ளப்பெருக்குக்கு இதுதான் மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லி இந்த யுஎஸ்ஜிஎஸ் சொல்லியிருக்காங்க. இது அவங்க போற போக்குல 10-11 சொல்லாம சேட்டலைட் இமேஜஸ் என்ன சொல்லுது, அந்த செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பனிப்பாறைகள் எப்படி இருந்துச்சு, திடீர்னு எப்படி அந்த பனிப்பாறைகள் உடஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான சேட்டலைட் இமேஜஸை வச்சு செக் பண்ணி அதெல்லாம் பார்த்து ஆராய்ஞ்ச பிறகுதான் இது நிலநடுக்கத்தால இந்த பனிப்பாறை உடையல, பனிப்பாறை உடைஞ்சு அதனுடைய அதிர்வு தான் நிலநடுக்கம் மாதிரி 5.2 அப்படிங்கிற ரிக்டர் அளவுக்குள்ள பதிவாயிருக்கு அப்படிங்கறத அந்த யுஎஸ்ஜிஎஸ் அப்படிங்கிற அமைப்பு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். திபெத்தில் ஆரம்பிச்சு நேபாளத்துடைய ரவுசா, தாதிங் இந்த மாதிரியான மாவட்டங்கள் வரைக்கும் இந்த திடீர் வெள்ளப்பெருக்குனால மிக கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இந்த யுஎஸ்ஜிஎஸ் அமைப்பு சொல்ற ஒரு முக்கியமான புள்ளி விவரம். இது சேட்டலைட் இமேஜஸை வச்சு அவங்க சொல்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல். இயற்கையை வாரி சுருட்டி ஒரு கிராமத்தையே காணாம கொண்டு போன இந்த விஷயம் உண்மையிலே மனசை உழுக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருக்குது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சே பதட்டமாகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இதுல ஏராளமானவங்க இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் அங்க நேபாளத்துக்கு சுற்றுலா போனதா சொல்றாங்க. அவங்க எல்லாம் பத்திரமா திரும்பி வரணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாம் கொஞ்சம் வேண்டிக்கலாம். மனசு உழுக்கிற இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்துல அவங்க கூட நம்ம துணை நிற்கணும், ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். நேபாளம் சம்பந்தமான ஒரு தகவலை பார்த்தோம். அடுத்ததா உலகத்திலேயே இந்தியா தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் இந்தியா தான் நம்பர் 1, இந்தியா தான் நம்பர் 1 டெய்லி சொன்னா எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது நம்ம சொன்ன தகவல் கிடையாது. பாம்பு கடி, இந்த பாம்பு கடியில உலகத்திலேயே இந்தியாவில தான் அதிகமான பாம்பு கடி சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியா இருக்கு. அந்த அதிர்ச்சி தகவல் என்ன புள்ளி விவரம் இருக்கு, உலகம் ஃபுல்லா இது என்ன நிலவரம் அப்படிங்கறத விலாவரியா பார்க்கலாம். லிவர்பூல் ஸ்கூல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அப்படி அவங்க பண்ண டேட்டால செக் பண்ணி பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்தியாவில தான் பாம்புகள் அதிகமா கடிக்குது மனிதர்களை அப்படிங்கிற ஒரு தரவு இருக்கு. அப்படி எவ்வளவுதான் கடிக்குதுன்னு நீங்க கேட்கலாம். வருஷத்துக்கு 13 லட்சம் பேரை பாம்பு கடிக்குதாமா. மொத்தம் பதிவானதுல 75% பாதிப்பு வெறும் 20 நாடுகள் கிட்ட இருந்து மட்டுமே வருது. சரி, ஃபர்ஸ்ட் இந்தியால 13 லட்சம் பேருக்கு பாம்பு கடிக்குது, ரைட்டு. அடுத்து வேற எங்கெங்கெல்லாம் கடிக்குது, எந்தெந்த ஊர்கள்லாம் அதிகமான இந்த பாம்பு கடி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நைஜீரியால 6.6 லட்சம் பேருக்கு சராசரியா பாம்பு கடி சம்பவங்கள். இதுக்கு அடுத்தபடியா இந்தோனேசியாவை சொல்றாங்க. இந்தோனேசியால 4.90 லட்சமா இருக்கு இந்த பாம்பு கடி சம்பவங்கள். இதுக்கு அடுத்த இடங்கள்ல காங்கோல 4.67 லட்சம் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்கு. சரி, இத்தனை பேரை பாம்பு கடிக்குது, எவ்வளவு பேர் சாகுறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை பார்க்கும்போது 2,74,000 பேர்ல இருந்து 5,13,000 பேர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சராசரியா இறந்து போறாங்க. அதுக்கு காரணம் இந்த பாம்பு கடி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னும் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, குறைஞ்ச வருமானம் இருக்கிற நாடுகள், லோ இன்கம் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. இந்த குறைஞ்ச வருமானம் இருக்கிற நாடுகள்ல தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சப் சஹாரா ஆப்பிரிக்கா நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 100 பேர் இப்ப இறக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த 100 பேர்ல 45 பேர் இந்த சப் சஹாரா ஆப்பிரிக்க நாடுகள் இந்த பகுதிகளை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த புள்ளி விவரம் சொல்ற ஒரு தகவல். PLOS மெடிசன் அப்படிங்கிற ஒரு மருத்துவ பத்திரிகை இருக்கு. அந்த பத்திரிகையில இந்த பாம்பு கடிகள் சம்பந்தமான என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், எவ்வளோ இது ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் பதிவானது மட்டும்தான் இப்போ நம்ம சொன்ன இந்த புள்ளி விவர நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பதிவு ஆகாமல் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கையோ இல்லை பாம்பு கடிக்கிறதோட எண்ணிக்கையோ 2லேருந்து 3 மடங்கு, இப்போ நம்ம சொன்ன நம்பர்ஸ்லேருந்து 2லேருந்து 3 மடங்கு வரைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ஆய்வாளர்கள் சொல்கிற எச்சரிக்கையாக இருக்குது. 2 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா கார்களை யூஸ்வலாக நம்ம தமிழ்நாடு தான் இந்த மாதிரியான கார்களை ஏற்றுமதி பண்ணி இங்கிருந்து வேற வேற
ஸ்டேட்ஸ்க்கோ வேறு வேறு கண்ட்ரீஸ்க்கோ ஏற்றுமதி பண்ணுறதுல தமிழ்நாடு ஓகே. இப்போது வட மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ரோடு வழியாக காரை கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் டைம் பொள்ளாச்சிக்கு ட்ரெயினில் காரை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற விலாவரியான விவரங்களை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மாருதி சுசுக்கின்னு ஒரு கார் நிறுவனம் இருக்குது. இந்த கார் நிறுவனம் வந்து இந்தியாவோட வட மாநில பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் பொள்ளாச்சிக்கு இது வந்து ஃபஸ்ட் டைமாக நடக்கிற ஒரு விஷயம். ஹரியானாவில் மானேசர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த மானேசர் பகுதியில் இந்த மாருதி சுசுக்கி கம்பெனிக்கு ஏற்கனவே அங்கே ஒரு கார் தயாரிப்பு ஆலை இருக்குது. அங்கே எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி ஒரு கார் ஷோரூமுக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிற அந்த மாதிரியான கார்ஸை அங்கேருந்து அவங்களோட ஆலைக்கு பக்கத்துலேயே ஒரு ரயில் ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் ஒரு குட்ஸ் வண்டியை போட்டு அங்கேருந்து ட்ரெயின்லேயே காசை ஏற்றி அனுப்பி விட்டுறாங்க. அந்த கார்ஸ் நேரடியாக பொள்ளாச்சிக்கே வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான தகவல். இப்போ போன வாரம் கிளம்புன ஒரு கார்கோ வண்டி முதல் முறையாக பொள்ளாச்சியில் தங்களுடைய கார்ஸை இறக்கியிருக்காங்க. வேகனார், எர்டிகா, டிசையர், செலீரியோ இந்த மாதிரியான கார்ஸ் ஒரு 120 கார்ஸ் வந்து ஹரியானாலேருந்து பொள்ளாச்சிக்கு டைரெக்டாக இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான். பொள்ளாச்சிக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி செய்கிறதால வருஷத்துக்கு 70 வாட்டி இப்படி இந்த ட்ரெயின் சர்வீஸை அங்கேருந்து ஹரியானாலேருந்து மானேசர் பகுதியிலேருந்து இங்கே பொள்ளாச்சிக்கு இறக்கி விட்டாங்க அப்படின்னாலே 11,000 வண்டி எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்து இறக்கி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தரப்பில் ரயில்வேஸ் தரப்புலையும் சொல்கிறாங்க, அந்த கார் நிறுவன தரப்புலையும் சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த அம்ரித் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இந்த சரக்கு ரயில்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபெசிலிட்டியை பொள்ளாச்சியில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த பொள்ளாச்சியில் கொண்டு வந்த ஃபெசிலிட்டி மார்ச் மாதத்துலேருந்து இயங்கிட்டு இருந்தாலுமே இப்போ தான் இது வந்து ஃபஸ்ட் டைம் உத்வேகம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பொள்ளாச்சிக்காரங்களுக்கு இது ஒரு ஹாப்பியான தகவல். 3 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா இந்த பைக்ஸில் தானியங்கி முகப்பு விளக்குகளுக்கு கட்டுப்பாடு வரப்போகுது. அது என்ன அப்படின்னா லோ பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பிரைட்டாக அடிக்கிற லைட்டுக்கு பதிலாக கொஞ்சம் கம்மியாக அதனோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு லோ பீம், அதாவது பாசிங் பீம்னு சொல்லுவாங்க. அந்த பாசிங் பீம் முறையில் மட்டும்தான் இனிமேல் வெளிச்சம் ஹெவியாக அடிக்காமல் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கிற மாதிரி மாற்ற போகிறாங்க. இது நம்ம சொல்லலை, மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்துடைய விதிகளில் இப்படி ஒரு சேஞ்சஸை கொண்டு வர போகிறாங்க. எதிரில் வர வண்டி ஓட்டுறவருக்கு கண்களை கூசுகிற வகையில் ஏதாவது ஒரு லைட் பயங்கர வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது விபத்துகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதை தடுக்கணும்னா இந்த ஹெட்லைட்ஸ்ன்னு சொல்கிற இந்த முகப்பு விளக்குகளில் வெளிச்சத்தில் வரம்பு செட் பண்ண போகிறாங்களாமா. இந்த பைக்ஸில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற பைக்ஸில் 1.5 லட்சம் கேண்டிலா அப்படிங்கிற அளவுக்கு வெளிச்சம் இருக்குது. இதை ஃபியூச்சரில் 1 லட்சமாக குறைக்க போகிறாங்க. அப்போ வெளிச்சம் குறைவாக இருக்குமே அப்படின்னா அந்த குறைவாக இருக்கணுங்கிறது தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு முக்கியமான கட்டுப்பாடாக இருக்க போகுது. இதே போல் கார்ஸ்லேயும் வந்து 2.25 லட்சம் சொல்லுவாங்க. 2,25,000 கேண்டிலாலேருந்து 1.5 லட்சம் கேண்டிலாவாக வெளிச்சத்தை குறைக்க போகிறாங்க. இதனால் எதிரில் வர வண்டி ஓட்டுறவங்களுக்கு தேவையில்லாமல் கண்ணு கூசாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கமாக இருக்குது. வெள்ளை கலர் எல்இடிக்கு கண் கூசுகிற தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கும் சில நடவடிக்கைகள் கொண்டு வராங்க. ரொம்ப ஹெவி வெஹிக்கிள்ஸில் நைட் டைமில் அப்புறம் மோசமான வானிலை இருக்குது, எதிரில் வர ஆள் கூட சரியாக தெரியல, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு விபத்துகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஸ்ஸோ இல்லை ஒரு கனரக வாகனங்களோ இவங்கெல்லாம் போகும்போது கிளிட்டர் ஆகிற ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அப்படியே வெளிச்சம் பட்டதுன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியான அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதை கூடிய சீக்கிரம் இந்த மத்திய கவர்மெண்ட் வந்து சாலை போக்குவரத்து அமைச்சகம் வந்து இதை கட்டாயமாக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இது எவ்வளோ சீக்கிரத்தில் அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.